சிவன் கோயிலுக்கு முத பொண்டாட்டி விஜயலட்சுமி போயிட்டு வந்ததுக்கு நீ என்ன சொல்லியிருக்க? சிவபெருமானிய செருப்பால் அடிக்கணும் சொன்னவதான்டா நீ. விபூதியை பூசிக்கின்னு யாரை ஏமாத்துற? எச்சகல நாய். ஓகே, இந்த சீமான்ங்கிறவன் என்ன சொல்றான் ஒரு பேட்டியில, ஆஃப்டர் ஆல் நீ ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, எத்தனை நாள்டா நீ வேலை செய்வ? டேய் தம்பி, எத்தனை நாள்லடா நீ வேலை செய்வ? இன்னைக்கு நான் ஒரு நாள் ரிட்டையர் ஆகல, அன்னைக்கு நான் பாத்துக்கிறேன்டா. நீ என்ன மயிரியா புடுங்குவ? என்னடா பண்ணுவ நீ? நீ ஒரு ஐபிஎஸ் அதிகாரி கிளிப்ப, நீ ஆம்பளை தானே, அவன் மேல கைய வெய்யி. நீயா நானான்னு பாக்குறேன். நீ என்னடா 40 வருஷம், எனக்கெல்லாம் 4 நாள் போதும். 10 வருஷம் என்ன மயிருக்கு காத்துக்கிட்டு இருக்க? தமிழ்நாடு ஃபுல்லா உனக்கு அமைப்பு இருக்குல்ல, நிர்வாகி இருக்காங்களே, போ வருண்குமார் இருக்கிற இடத்துக்கு போ, மயிறு புடிங்க, அவன் வாசல்ல வச்சு அவனை மிரட்டா பாப்போம். நான் சீமான கேட்கிறேன், நீ என்ன புடுங்குவ அவனை? சரி, அவன் ஐபிஎஸ் அதிகாரி இல்லாமே இருக்கட்டும், சாதாரண ஒரு மனுஷனாவே இருக்கட்டும், நீ என்ன புடிங்கிருவ? என்ன சிட்டிக்க போடுறியா? உன் முத பொண்டாட்டி விஜயலட்சுமி இருக்குல்ல, அது கொடுத்த கேஸைய ஒன்னு ஒன்னா சுரண்டி எடுத்தாங்கன்னு வச்சுக்கோ, நீ ஆயுசுக்கும் புலை ஜெயில் தான். பாத்துக்க. நான் காவல்துறையை ஒன்னு கேட்கிறேன், நான் தெரியாம தான் கேட்கிறேன், எனக்கு தெரியல, காவல்துறையை கேட்கிறேன். சாதாரண ஒரு கான்ஸ்டபிள், ஒரு சாதாரண ஒரு பிசிஏ, ஓகேங்களா, ஒரு டிராபிக் கான்ஸ்டபிளையோ, சாதாரண ஒரு கான்ஸ்டபிளையோ, ஒரு ஹோம் கார்டையோ யாருன்னா திட்டினா கூட கோவம் வந்து அவன் பேர்ல 1008 கேஸ் போடுறீங்க. சீமான் யாரு? சீமான்ங்கிறது ஒரு தெரு நாய். ஆஃப்டர் ஆல் ஒரு தெரு நாய். அவன் ஒண்ணுமே கிடையாது, எந்த இடத்துலயும் லாய்க்கு கிடையாது. அரசியல் அறிவு இல்லாத ஒரு ஈத்தர. அவன் மேல 1008 வழக்கு இருக்கு. தேர்தல்ல நின்னா தேர்தல் களம் காணா எத்தனையோ அக்யூஸ்டுங்க, எத்தனையோ அக்யூஸ்ட் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்தியாவில் அக்யூஸ்டுங்க தேர்தல்ல நின்று இருக்காங்க. சட்டம் அதுக்கு ரோடு போட்டு கோடு போட்டு அதுக்கு ஒரு பில்லர் அமைச்சு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்க. அந்த மாதிரில ஒரு ஈத்தர, கடைசியில குப்பையில வாழ்ற ஒரு ஈத்தரை தான் இந்த சீமான். ஏன் இந்த சீமான்ங்கிற ஒரு ஈத்தரை மேல நடவடிக்கை எடுக்கல? தமிழ்நாடுடைய டிஜிபியை கேட்கிறேன். இந்த ஈத்தரைக்கு யோசனை பண்ணிக்கிட்டு அவன் மேல நடவடிக்கை எடுக்காததே குற்றம். அந்த சீமான் தலைமையில் இருக்கிற ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அந்த கட்சியே அவன் கிடையாது. நோ நிறுவனர் தலைவர், நோ தலைவர், ஓகேங்களா, அது யாரோ ஒருத்தர் ஆரம்பிச்ச கட்சி. அதை இவன் ஓசியா அதை ஆக்குபேர் பண்ணிக்கிட்டு இவன் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கான். சரிங்களா? சோ எல்லா தலைவருக்குமே ஒரு மரியாதை கொடுக்கணும், இவனுக்கெல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏங்கிறத நான் சொல்றேன். அவனுக்கு யோசனை பண்ணிக்கிட்டு அவனுடைய பேச்சுக்கு நான் மறுநாள் மைக்க பிடிச்சா பிடிச்சிட்டு போறான். இடுப்புல 2 வளர்த்த வேண்டியது தானே. அவன் மேல கேஸா சார் இல்ல, ஒரு ஐபிஎஸ் இவன் மிரட்டுறான், நாளைக்கு அவன் கட்சிக்காரன் மிரட்டுவான். முதல்ல இதெல்லாம் தெரிஞ்சுங்க. விருதுநகர்லயோ தூத்துக்குடியிலயோ ஒரு எஸ்ஐ கைய வச்சான். அவன் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? கை நீட்டி சொல்றான் எப்ப ரிட்டையர் ஆவ? 10 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம். மறைமுகமா உங்களை மிரட்டுறாயா? ஒரு தேர்ட் கிளாஸ் ஃபெலோ உங்களை மிரட்டான். ஆக்ஷன் ஏன் எடுக்க மாட்டீங்க? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட் பஸ்ஸையும் மடக்கி 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 லைசன்ஸ் செக்கப், பிரேக் செக்கப், யூனிஃபார்ம் செக்கப், தண்ணி குடிச்சிருக்கியா செக்கப், கொஞ்சமா உங்களுக்கு சூடு சொரணம் வந்து அந்த ஆட்டம் ஆனீங்க. திருநெல்வேலியில நடந்த பிரச்சனைக்கு அடுத்த ஒரு 4 நாள் வளர்ச்சி 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 எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கவர்மெண்ட் பஸ் பிடிச்சி டிரைவர் கண்டக்டர் மிரட்டல. நீங்க ஒரு அட்வொகேட் யூனிஃபார்ம் போட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு இவன் இன்னொரு ஈத்தரை பேசுது, எங்களை ஒன்னும் புடுங்க முடியாது, எங்களை ஒன்னும் நக்க முடியாதுன்னு இருக்கான். நக்கிறதுல தான் ஸ்பெஷலிஸ்ட் உன் தலைவன். பொறுக்கித்தனம் பண்றதுல நம்பர் 1 இருக்கீங்க. சீமான் சொல்றான் என் பொண்டாட்டிக்கு பிரச்சனை, என் அண்ணன் தம்பிக்கு பிரச்சனை, என் தொண்டர்களுக்கு பிரச்சனை. ஏய், இந்த கதையெல்லாம் விடாத சீமானே, நீ 1 நம்பர் பிராடு பைய. பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை? இங்க வா, அப்படியே நேர்ல வா, பேசுவோம். வா, நீ டிஜிபி ஆபீஸ்க்கு வா, நானும் வரேன். வருண்குமாரையும் வர சொல்லுவோம். உன் பிரச்சனை, உன்னை யார் வருண்குமார் மிரட்டினாரு சொல்லு முதல்ல. அவன் பிரிவினைவாத இயக்கமா? ஆதாரம் இருக்கா? தூக்கி உள்ள போடியா. ஜாமீன்ல வெளியில வராத மாதிரி உள்ள போடியா. உனக்கு ரைட்ஸ் இருக்கியா? வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர். மேட்பாக்ஸ் சேனல் மூலமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். வருண்குமார் ஐபிஎஸ் தமிழ்நாட்டுடைய பெயர் போன ஐபிஎஸ் அதிகாரிகளில் வருண்குமார் ஒருத்தர். திருச்சி மாவட்டத்துடைய எஸ்பி. இது என்னடா பிரச்சனை அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். சீமான் தலைமையிலான சீமான் ஒருங்கிணைப்பாளராக மட்டுமே, நோ நிறுவனர் தலைவர், நோ தலைவர், சீமான்கிறவன் ஒரு ஒருங்கிணைப்பாளர் அந்த அமைப்புக்கு, ஓகேங்களா. அது யாரோ ஒருத்தர் ஆரம்பித்த கட்சி. அதை இவன் ஓசியா அதை ஆக்குபேர் பண்ணிக்கிட்டு இவன் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கான். சரிங்களா? ஸோ எல்லா தலைவருக்குமே ஒரு மரியாதை கொடுக்கணும், இவனுக்கெல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த சீமான் என்கிற சைமன் இவன் என்ன பண்ணுறான், பலதரப்பட்ட பிரச்சனைகளில்
ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்போது ஒரு அதிகாரியாக அவருடைய கடமையை வருண்குமார் செய்துகிட்டு இருக்காரு. அவருக்கு நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் பெட்டிஷனாகவும் மெயிலாகவும் வாட்ஸ்அப் செயலியில் இருந்தும் நிறைய அவருக்கு பல வகையில் என்னென்னலாம் உங்களுடைய ஐடிவிங்கிலேருந்து அவருக்கு டார்ச்சர் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுத்துருக்கீங்க. அதனுடைய பிரதிபலன் தான் நிறைய அனுபவிக்கிறீங்க, அனுபவிப்பீங்க, இனிமேல் அனுபவிக்க போகிறீங்க. இதுதான் உண்மை. ஸோ இதுக்கு ஒரு முன்னோட்டமாக தம்பி வருண்குமார் ஐபிஎஸ் என்ன பண்ணியிருக்காரு, ஐபிஎஸ் உடைய மாநாட்டு ஓகேங்களா, அது ஒரு முக்கிய மாநிலத்தில் நடந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் மத்திய அமைச்சர்களுடன் இணைந்து அந்த கூட்டத்தொடரில் நடக்கும்போது தன்னுடைய மாநிலத்தில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவினைவாத ஒரு கட்சி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அது சீமானுடைய நாம் தமிழர் கட்சி அப்படின்றது தெல்ல தெளிவாக அவர் ஒரு விஷயத்த ஓப்பனாக அறிக்கை விடுறார். ஓகேங்களா, ஓப்பனாக மீட்டிங்கில் பேசுகிறார். ஸோ அவர் மனசில் பட்டதை சொல்கிறார், அவர் ஆய்வுக்கு உட்பட்டதில் பேசுகிறாரு, அவருடைய விசாரணைக்கு உட்பட்டதில் பேசுகிறாரு. இதில் எந்த விதத்துலையுமே தவறு கிடையாது. சரிங்களா, இந்த காணொளி ஏதோ ஒரு ரூபத்தில் வெளியில் வருது. அது பார்த்தீங்கன்னா பூதகரங்கமாக ஆகுது. அப்போ இந்த சீமான்கிறவன் என்ன சொல்கிறான் ஒரு பேட்டியில், ஆஃப்டர் ஆல் நீ ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, எத்தனை நாள்டா நீ வேலை செய்வ? டே தம்பி, எத்தனை நாள்லடா நீ வேலை செய்வ? இன்னைக்கு நான் ஒரு நாள் ரிட்டையர் ஆகல, அன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன்டா. நீ என்ன மயிரியா பிடுங்குவ? என்னடா பண்ணுவ நீ? நான் சீமானை கேட்குறேன், நீ என்ன பிடுங்குவ அவனை? சரி, அவன் ஐபிஎஸ் அதிகாரி இல்லாமே இருக்கட்டும், சாதாரண ஒரு மனுஷனாகவே இருக்கட்டும், நீ என்ன பிடுங்கிடுவ? எனக்கு தெரில, தெரிஞ்சதை சொல்லு. ஒரு காக்கி சட்டைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. ஒரு ஐபிஎஸ் அதிகாரின்றது அவன் கஷ்டப்பட்டு, அந்த தம்பி கண்ணு முழிச்சு கஷ்டப்பட்டு அவன் படித்து ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்திருக்கான். ஒரு அமைப்பு, அது உன்னுடைய அமைப்புன்னு கிடையாது தம்பி சீமான், அது யாருடைய அமைப்பு, யாருடைய தலைமையில் இருந்தாலும் அவங்களுடைய ஐபிஎஸ் கூட்டத்தில் மாநாட்டத்தில் பேசுறதுக்கு உரிமை இருக்கு. சரிங்களா, அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியணும்ல, அது அவங்களுடைய கடமை. ஓகேங்களா, அந்த சொல்லாற்றல்ல நீ இடையில பூந்து இது தவறு அப்படின்னு சுட்டி காட்டு, உன் உரிமையை பேசு, அது தப்பு கிடையாது. ஆனால் அதை போய் நீ எத்தனை நாள் ஐபிஎஸ்ஸாக இருப்ப, ஆஃப்டர் நீ ஒரு ஐபிஎஸ் என்னைக்கா இருந்தாலும் ரிட்டையர் ஆகி வெளில வருவல, 10 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ என்ன சிட்டிக்க போடுறியா? உன் பொண்டாட்டி விஜயலட்சுமி இருக்குல்ல, அது கொடுத்த கேஸையே ஒன்று ஒன்றா சுரண்டி எடுத்தாங்கன்னு வச்சுக்கோ, நீ ஆயுசுக்கும் புலை ஜெயில் தான் தம்பி, பார்த்துக்க. நான் காவல்துறையை ஒன்று கேட்குறேன், நான் தெரியாமல் தான் கேட்குறேன், எனக்கு தெரியல, காவல்துறையை கேட்குறேன். சாதாரணமாக ஒரு கான்ஸ்டபிளை, ஒரு சாதாரண ஒரு பிசியை, ஓகேங்களா, ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிளையோ சாதாரண ஒரு கான்ஸ்டபிளையோ ஒரு ஹோம் கார்டையோ யாருன்னா திட்டினா கூட கோவம் வந்து அவன் பேரில் 1008 கேஸ் போடுறீங்க. சீமான் யார்? சீமான்கிறது ஒரு தெரு நாய், ஆஃப்டர் ஆல் ஒரு தெரு நாய். அவன் ஒன்றுமே கிடையாது, எந்த இடத்துலையுமே லாய்க்க கிடையாது. அவன் மேலே 1008 வழக்கு இருக்கு. தேர்தலில் நின்னா, தேர்தல் களம் காணா எத்தனையோ அக்யூஸ்டுங்க, எத்தனையோ அக்யூஸ்ட் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் அக்யூஸ்டுங்க தேர்தலில் நின்றுருக்காங்க. சட்டம் அதுக்கு ரோடு போட்டு கோடு போட்டு அதுக்கு ஒரு பில்லர் அமைச்சு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்க. அந்த மாதிரில ஒரு ஈத்தரை, கடைசியில் குப்பையில் வாழ்ற ஒரு ஈத்தரை தான் இந்த சீமான். இந்த ஈத்தரைக்கு யோசனை பண்ணிக்கிட்டு அவன் மேல நடவடிக்கை எடுக்காததே குற்றம். கடந்த பல தேர்தல்களில் அவன் கூட்டணி நான் வாழ்ந்தால் ஏக்தம், ஏதோ ஒரு காதல் படத்தில் வருமே நடிச்சா ஹீரோ, அந்த மாதிரி இவர் ஸ்ட்ரெயிட்டா முதலமைச்சர் இருக்கேன், ஸ்ட்ரெயிட்டா பிரதமர் இருக்கேன். இவன் ஒண்ணுமே இல்லைங்க, ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் எம்எல்ஏ வானான்னு வச்சிங்க. அடுத்தது இவன் திங்கிங் எப்படி தெரியுமா, முதலமைச்சர்லாம் இருக்காது, பிரதமர்லாம் இருக்காது, நேராக அதிபருங்க, இந்தியாவோட அதிபர் நான் தான்மா. ஓகேங்களா, அரசியல் அறிவு இல்லாத ஒரு ஈத்தரை. காவல்துறையை நான் ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. திரும்ப நான் காவல்துறையை தான் பிராக்கெட் பண்ணுவேன். அருமை நண்பர் காவல்துறை உயர் அதிகாரி அருண் அவர்கள், கமிஷனர், சென்னை மாவட்டத்துடைய கமிஷனர், அவர் என்னது ரவுடிகளுக்கு புரியும் வகையில் நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம், யார் இந்த அரசாங்கத்திற்கோ சட்டம் ஒழுங்கிற்கோ எதிராக பேசுகிறாங்களோ அவங்க பாணியிலே நாங்கள் பதில் கொடுப்போம், நடவடிக்கை எடுப்போம் சொன்னவர் ஏன் இந்த சீமான்கிற ஒரு ஈத்திரை மேலே நடவடிக்கை எடுக்கல? தமிழ்நாடுடைய டிஜிபியை கேட்குறேன், ஐயா திருவண்ணாமலையில் ஒரு இன்ஸ்பெக்டர், லேடி இன்ஸ்பெக்டரை
ஒரு திமுகவுடைய பிரதிநிதி கை நீட்டி அடிச்சான். அந்த அம்மா மனசு நொந்து போய் கீழே குடிஞ்சு அழுகாத குறை. எனக்கு வீடியோ அந்த கிளிப்பிங்லாம் வந்தது. யார் அனுப்பிச்சாங்கன்னா உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களே எனக்கு அனுப்பிச்சாங்க. என்னால ப்ரூவ் பண்ண முடியும். கோர்ட்டுக்கு போனா இங்க இருந்து வந்தது அப்படின்னா என்னால ப்ரூவ் பண்ண முடியும். அசிங்கம் உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அசிங்கம். ஓகேங்களா? அவன் மேல நடவடிக்கை எடுத்தீங்களா? விருதுநகர்லயோ தூத்துக்குடியிலயோ ஒரு எஸ்ஐயை கைய வச்சான். அவன் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க சொல்லுங்க. ஒரு நடவடிக்கையும் இல்லை. கொரோனா பீரியட்ல ஒரு எஸ்ஐ, கடலூரை பூர்வீகமாக கொண்ட ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு சப் இன்ஸ்பெக்டர், ஒரு பெண், அது ஒரு குழந்தை, ஒரு 22-23 வயசு தான் இருக்கும். எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வந்த குழந்தை, மிகவும் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர், விவசாய குடும்பம், ஒரு இஸ்லாமிய வகுப்பை சேர்ந்த ஒரு ஆட்டோ டிரைவர் கை நீட்டி அடிச்சு விட்டான் எடப்பாடி பீரியட்ல. பலதரப்பட்ட அழுத்தத்துக்கு பிறகு அவங்க மேல, அந்த முஸ்லிம் மேல, அந்த ஆட்டோ டிரைவர் மேல ஆக்ஷன் எடுத்தாங்க. ஆக்ஷன் எடுத்தப்ப தூக்கி புழல் ஜெயில போட்டாங்க. அந்த சப் இன்ஸ்பெக்டரை போய் நான் நேர்ல பாக்குறேன். நேர்ல பார்க்கும்போது அவங்க அம்மா கையெடுத்து கூப்பிடுது, எனக்கு இந்த வேலையே வேண்டாம், என் பொண்ணை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் அழைச்சிட்டு போயிடுறேன். அந்த அம்மா கிட்ட நான் பேசுறதுக்கு பல மணி நேரம் ஆச்சு. அந்த சப் இன்ஸ்பெக்டருடைய அம்மாக்கு, அம்மா இந்த தொழில் அப்பேற்பட்ட தொழில் தான், உங்களுடைய சமூகத்தையோ உங்களுடைய பொருளாதார சூழ்நிலையோ உங்களுடைய இயலாமையோ மற்றவங்க சீண்டி தான் பார்ப்பாங்க, அதுக்கு அடிபணிஞ்சிடாதீங்க, உங்க பொண்ணை இன்னும் தைரியமா வேகமா வளர்த்து விடுங்க, என்ன பிரச்சனாலும் உங்க டிபார்ட்மெண்டே கையை விட்டாலும் கூட பிறந்த அண்ணனாக நான் இருக்கேன், எதற்கும் கவலைப்படாதேன்னு. அந்த இடத்துல அந்த ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர், பேர் சொல்ல விரும்பல, முடிஞ்ச விசாரிச்சுக்கிடுங்க, அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு லேடி. அவங்க என்ன சொல்றாங்க, சார் மின்ட் பக்கத்துல பந்தோபஸ்துல நைட் ரவுண்ட்ஸ்ல இருந்தேன், ஒரு 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 கஞ்சா கேஸை பிடிக்க போகும்போது அவன் பிளேடு எடுத்து என் வயிற்ற கிழிச்சிட்டான் சார்னு சட்டையை தூக்கி வயிற்ற காமிக்கிறாங்க. இங்க இருந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 முழத்துக்கு தையல் போட்டு வச்சிருக்கு. என்னம்மா, நான் பிளேடு வச்சு கிழிச்சிட்டான் சார், பிடிச்சிங்களாமா? நான் எடுத்துட்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததோட சரி, இன்னைக்கு வரைக்கும் வலி, என்ன பண்றதே தெரியல அப்படின்னு கண்ணு கலங்கி போய் நிக்குது. இது வரைக்கும் என்ன ஆக்ஷனே கிடையாது. அவங்களுக்கே, பாதிக்கப்பட்டவங்களே என்கிட்ட சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்ப அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்ன நிவாரணம், அந்த பாதிக்கப்பட்ட அந்த கடலூரில் சேர்ந்த சென்னையில் பணிபுரிகிற அந்த எஸ்ஐ என்ன என்ன சொல்யூஷனு, திருவண்ணாமலையில பந்தோபஸ்துல கோயில்ல இருந்த ஒரு இன்ஸ்பெக்டருக்கு என்ன சொல்யூஷனு, அதே மாதிரி தூத்துக்குடியோ விருதுநகர்லயோ ஒரு காவல்துறை அதிகாரி பெண்மணியை கை நீட்டி அடிச்சாம பாருங்க, அதோட முடிஞ்சிருச்சா? அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு? சாதாரண எஸ்ஐ இன்ஸ்பெக்டருக்கே பாதுகாப்பு என்னன்னு நான் கேட்கிறேன். அதை தாண்டி ஒரு மாவட்டத்துடைய சூப்பரண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் வருண்குமாருக்கு பாதுகாப்பே இல்லை. கை நீட்டி சொல்றான். சீமான்கிற ஒரு ஈத்தரை சொல்லுது, எப்ப ரிட்டையர் ஆவ? 10 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம். மறைமுகமா அவங்கள மிரட்டலாம்யா. டிஜிபிக்கு புத்தி இல்ல? நான் கேட்கிறேன், உனக்கு புத்தி இருக்குதா இல்லையா? ஒரு தேர்ட் கிளாஸ் ஃபெலோ உங்களை மிரட்டான், ஆக்ஷன் ஏன் எடுக்க மாட்டீங்க? காவல்துறையுடைய அமைச்சர் யாருன்னா முதலமைச்சர் தான், காவல்துறையுடைய டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர். ஏன் சார் உங்க அதிகாரிகளை எல்லாம் வாட்ச்மேனாவே வச்சிருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? எந்த ஒரு கூட்டணி கட்சியும் சேர்ந்தவன் கிடையாது. உங்க கூட்டணி கட்சியில சேர்ந்தவன் கிடையாது சீமான். எதிர்கட்சியுடைய கூட்டணி கட்சியிலையும் சேர்ந்தவன் கிடையாது சீமான். அந்த சீமான் தலைமையில் இருக்கிற ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அந்த கட்சியே அவன் கிடையாது. முதல்ல இதெல்லாம் தெரிஞ்சுங்க. ஒன் மேன் ஷோ. அவன் மட்டுமே மைக்க பூசி, அவன் மட்டுமே அரிதாரம் பூசி, அவன் மட்டுமே மேடையில் ஏறி, அவன் மட்டுமே நாடகமாக கூடிய ஒரு கலைஞர், அரசியல் கலைஞர். அவனுக்கு யோசனை பண்ணிக்கிட்டு அவனுடைய பேச்சுக்கு நான் மறுநாள் மைக்க பிடிச்சா பிடிச்சிட்டு போறான். இடுப்புல 2 வளர்த்த வேண்டியது தானே. அவன் மேல கேஸா சார் இல்ல. ஒரு ஐபிஎஸ் இவன் மிரட்டுறான், நாளைக்கு அவன் கட்சிக்காரன் மிரட்டுவான். இன்னொரு வீடியோ காணொலியில பார்த்தேன்.
நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவன் அவன் மட்டும் பேசல. பக்கத்துல ஒரு அட்வொகேட் யூனிஃபார்ம் போட்டு ஒருத்தர் நிக்கிறார். அட்வொகேட்னா பயந்துடணுமா? ஒரு எஸ்பிக்கே பயப்பட மாட்டீங்க. ஒரு அட்வொகேட் யூனிஃபார்ம் போட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு இவன் இன்னொரு ஈத்திர பேசுது, எங்களை ஒன்றும் புடுங்க முடியாது, எங்களை ஒன்றும் நக்க முடியாதுன்னு இருக்கான். நக்கிறதுல தான் ஸ்பெஷலிஸ்ட் உன் தலைவன் சீமானே. பொறுக்கித்தனம் பண்றதுல நம்பர் 1 இருக்கீங்க. உங்க கட்சியில இருக்கிற வேட்பாளர்கள், களம் கண்ட வேட்பாளர்கள் எல்லாருமே நீங்க நடுத்தரில் வந்துட்டான். அரலுசுங்க தான் உன் கட்சியுடைய தொண்டர்கள், உறுப்பினர்கள். உண்டியல் குளிக்குதான் நீ வைத்த கழுவுற. சொகுசான கார்ல போறதே உண்டியல் குளிக்குதான். வாரிசு அரசியல் கூடாதுங்கிற. நாளைக்கு இப்போ 2வது பொண்டாட்டியே வாரிசு அரசியல்ல தலைவியாக்குவ. அதுக்கான சூழலும் அமையும். நீ பேசுற வருண்குமார உண்டி இல்லைன்னு பண்ணிடுவேன்னு உனக்கு என்னடா தெரியும்? உன் கட்சியில் இருக்கால என் தங்கச்சி காளியம்மா, காளியம்மா பிரச்சனை உண்மையா பொய்யோ அது தெரியாது. ஆனா உனக்கு எதிராக அந்த குழந்தை திரும்பிக்கிட்டே இருக்கு. அந்த குழந்தை மட்டும் இல்ல, நிறைய பேர் உனக்கு எதிராக திரும்பிக்கிட்டே இருக்காங்க. ராஜீவ் காந்தின்னு ஒருத்தர், காங்கிரஸ் ராஜீவ் காந்தியில டிஎம்கேல இருக்காரு, உங்க கட்சியில இருந்து வெளில வந்தவர் தானே. வெளியில சொல்ல முடியாம நிறைய பேரு ஒருவேளை 2026 லாஸ்ட் மினிட்டாவது தலைவன் இந்த சைமனுடைய குணம் மாறலாம், நம்மளும் எம்எல்ஏ ஆகலாம் நிறைய பேர் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. நீ எல்லாத்துலயும் மண்ணை வாரி தான் ஏன் போடுவ? நீயும் உருப்பட மாட்ட, அடுத்தவனும் உருப்பட மாட்ட. ஒரு உருப்படாத தற்குறிய பேச்சை கேட்டுக்கிட்டு இன்னைக்கு தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் இவன் மேல் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க? ஒரு எஸ்பிக்கே புகாருக்கே அவருடைய மிரட்டல் ஒரு விஷயத்துக்கு நீங்க நடவடிக்கை எடுக்காத பொழுது, நான் ஒரு லிஸ்ட் கொடுத்தேன் பாருங்க. ஒரு எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், சென்னையை சேர்ந்தவங்க, திருவண்ணாமலையை சேர்ந்தவங்க, விருதுநகர் தூத்துக்குடியை சேர்ந்தவங்க, இவங்களும் அது ஒரு எஸ்பிக்கு கீழே உள்ளவங்களாம் இவங்களாம் கேட்டகிரி. இவங்களுக்கெல்லாம் எங்கேருந்து பாதுகாப்பு வரும்? அப்ப கீழே ரொம்ப லோ கேட்டகிரி இருக்குல்ல, ஏட்டையா, எஸ்ஐ, அது பேர் என்ன, எஸ்எஸ்ஐ, கான்ஸ்டபிள், ஹோம் கார்டு, இவங்களுக்கெல்லாம் என்னையா பாதுகாப்பு கொடுப்பீங்க? இந்த ஏத்து பேசுற நாயில நாளைக்கு கை நீட்டும். காக்கி சட்டைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை காவல்துறையை களங்கப்படுத்திடாதீங்க. சீமான் பேசினான்ல, அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் நீ அவன் மேல ஆக்ஷன் எடுத்திருந்தா இன்னைக்கு ஒட்டுமொத்த நாம் தமிழரும் வாயை மூடிட்டு கம்முன்னு இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு போலீஸ்காரன், ஏதோ ஒரு கான்ஸ்டபிள் திருநெல்வேலியில இருந்து திருச்செந்தூர் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுக்காம வந்தாங்க, கண்டக்டர் ஏதோ கேட்டாரு, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, வாய் தகராறு ஆயிடுச்சு, அடிதடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட் பஸ்ஸையும் மடக்கி லைசன்ஸ் செக்அப், பிரேக் செக்அப், யூனிஃபார்ம் செக்அப், தண்ணி குடிச்சிருக்கியான்னு செக்அப். கொஞ்சமா உங்களுக்கு சூடு சொரணம் வந்து அந்த ஆட்டம் ஆனீங்க. திருநெல்வேலியில நடந்த பிரச்சனைக்கு அடுத்த ஒரு 4 நாள் வளர்ச்சி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கவர்மெண்ட் பஸ் பிடிச்சி டிரைவர் கண்டக்டரை மிரட்டல நீங்க. அப்ப டிரைவர் கண்டக்டர் எல்லாம் கவர்மெண்ட் பஸ் டிரைவர்லாம் இழிச்ச வாங்க. உங்களை கான்ஸ்டபிள் தீனா உங்களுடைய வீரத்தையும் விவேகத்தையும் அவனுங்க மேல காமிப்பீங்க. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் ஒரு அரட்டவுசர் பிச்சைக்கார, எதுக்குமே உதவாத நாய். யோ, யாருமே கேஸ் கொடுக்க வேணாயா. விஜயலட்சுமி ஒரு கேஸ் ஐடியா, ஒரு கேஸ் அந்த குழந்தை கொடுத்துருக்கு. என் தங்கச்சி விஜயலட்சுமி சீமான் மேல 1008 கேஸ். அந்த புள்ள கேஸை மட்டும் ஃபாலோ பண்ணி எடுங்க. நான் வருண்குமாரே சொல்றேன், சீமான் கொடுக்கிற 19 எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு ஏதோ ஒரு கைகூலிகள் காவல்துறையை சேர்ந்தவங்க அவனுக்கு சல்யூட் அடிச்சுட்டு போறீங்க. உண்மை அதுதான். இல்லைன்னா நடவடிக்கை எடுக்காம எப்படி இருப்பீங்க? அதாவது ஏதோ ஒரு சூர்யா படத்துல சிங்கம்ட்டு ஒருத்தன் வரான்றதுக்காக சல்யூட் அடிக்கிறீங்க, ரொம்ப ஆவேசப்படுறீங்க, நெஞ்ச நிமித்திக்கிறீங்க. ஐஎம்ஏ போலீஸ் டிபார்ட்மெண்ட் பெருமை கொள்றீங்க, தமிழ்நாடு போலீஸ் இஸ் கிரேட்ன்றீங்க. ஒரு ஐபிஎஸ்க்கு பிரச்சனை வருது, நமக்கு பிரச்சனை வருதுன்னா ஐபிஎஸ் கட்ட போறோம், கமிஷனர் கட்ட போறோம், சூப்பரண்டென்ட் கட்ட போறோம். இப்ப அந்த தம்பிக்கு ஒரு பிரச்சனைனா ஒட்டுமொத்த மக்களும் திரும்பி இருக்கணும்ல. திருச்சி மாவட்ட மக்களை நான் கேட்கிறேன், ஏன் அவங்களுக்கெல்லாம் சூடு சொரணம் இல்லை?
உங்க மாவட்டத்துக்குடைய தலைமை அதிகாரி தானே அவரு. அவரை ஒருத்த எதிர்த்து பேசுறான். ஏயா பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல உடையா, தமிழ்நாட்டோட அத்தனை தமிழர்களும் உடையா? ஓ மாவட்டத்தை காபாந்து பண்ணி கூட இருக்கிற ஒரு காவல்துறை உயர் அதிகாரியை ஒரு ஏழாந்தர நாய் மிரட்டுது. நீங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் சூடு சொரண வெக்கமான இல்ல, அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஏன் மக்கள் ஏன் கிளர்ச்சி எழும்பல? உங்களுக்கு பிரச்சனைனா எஸ்பி கிட்ட போறீங்கல்ல, டெய்லியும் காலைல 8 மணிக்கு போய் எஸ்பி ஆபீஸ்ல எஸ்பி வீட்லயும் காரையும் மறைக்கலங்கள, எங்களுக்கு பிரச்சனை சார் காப்பாத்துங்கன்றீங்கல்ல, பெட்டிஷன் அனுப்புறீங்களா, மனு கொடுக்குறீங்களா? அந்த ஆளுக்கு ஒரு பிரச்சனையா, அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு பிரச்சனையா பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? சீமான் சொல்றான் என் பொண்டாட்டிக்கு பிரச்சனை, என் அண்ணன் தம்பிக்கு பிரச்சனை, என் தொண்டர்களுக்கு பிரச்சனை. ஏய் இந்த கதையெல்லாம் விடாத சீமானே, நீ 1ஆம் நம்பர் பிராடு பைய. பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை? இங்க வா, அப்படியே நேர்ல வா பேசுவோம். வா, நீ டிஜிபி ஆபீஸ்க்கு வா, நானும் வரேன். வருண்குமாரையும் வர சொல்லுவோம். உன் பிரச்சனை, உன்னை யார் வருண்குமார் மிரட்டினாரு சொல்லு முதல்ல. பண்றதெல்லாம் ஏடா கூடும். உன்னை கூப்பிட்டு எதனா விசாரணை பண்ணாரா? அவருடைய யூனிட்ல அவருடைய ஐபிஎஸ் மீட்டிங்ல அவர் எந்த கட்சியையும் பேசலாம். பிரிவினைவாத கட்சி, தீவிரவாத கட்சின்னு யாரை வேணாலும் சொல்லலாம். அப்ப நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க, உன்னை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க ஒரு அதிகாரிகள், அதுவும் காதுக்கு வந்து இருக்கு. அதை சொல்ற அந்த காணொலியை மட்டும் அவர் எடுத்து வெளியிட்டாராம். ஏன் அந்த 4ஆம் தர வேலையை நீங்க பண்ணிருக்க கூடாது? ஏன் அந்த தம்பி தான் பண்ணுமா? ஏன் நீ பண்ணிருக்க கூடாது? விளம்பர அரசியல் தானே பண்ணிக்கிட்டு இருக்க, 1 மேன் ஷோ தானே பண்ணிக்கிட்டு இருக்க. சீமான் கூட செல்ஃபி எடுக்கணுங்கிறதுக்காக எத்தனை பேர் உனக்கு கோமண உருவியா இருக்கலாம். வருண்குமார், தம்பி வருண்குமார், நான் திரும்ப உனக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். ஃபைட் ஃபார் ரைட். எங்க ஐயா டிராபிக் ராமசாமி எனக்கு சொல்லி கொடுத்த ஒரே விஷயம் இதுதான். அவன் பிரிவினைவாத இயக்கமா, ஆதாரம் இருக்கா, தூக்கி உள்ள போடியா, ஜாமீன்ல வெளியில வராத மாதிரி உள்ள போடியா, உனக்கு ரைட்ஸ் இருக்கியா? ஒரு ஆட்டோ டிரைவரையோ ஒரு 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 வண்டி ஓட்டுறவனையோ, மாட்டு வண்டி ஓட்டுறவனையோ, சாதாரண ஒரு மணல் திருடனா இருப்பான், மாட்டு வண்டியில ஆத்து மணல் எடுத்துட்டு போவான். அவன் மாட்டு வண்டியை பிடிச்சிக்கிறீங்க, டிராக்டரை பிடிச்சிக்கிறீங்க, ஒரு கிளர்ச்சியை கிளப்புறான், ஒரு தீவிரவாதத்தை கிளப்புறான். ஏதோ பசங்க கத்தியை, இவ்வளவு பெரிய கத்தியை வச்சுக்கின்னு கேட்க விட்டானுங்க நடு ரோட்லன்னு சொல்லிட்டு அவன் மேல கேஸ போட்டு 3 மாசம் 6 மாசம் உள்ள தள்ளுறீங்க. அந்த பைக் ரேசர் ஒரு பையன் ஏதோ வாசனம் அந்த பையன் ஏதோ போய் ஆக்சிடென்ட் ஆனா ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டுமே அவன் லைசன்ஸை பிடுங்கி ஆயுசுக்கும் 5 வருஷம் 10 வருஷம் நீ ஓட்டக்கூடாது, அவன் மேல நீ என்னது மாணவர்களை தூண்டி விடுற அப்படின்னு நீதிபதியா சொல்றார். காவல்துறை அவன் மீது வழக்கு போட்டு நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்றதனால் நீதிபதி என்ன ஏதுன்னு கூட பார்க்காம மேற்பொழியா பேப்பர்ல இருக்கிறதையும் வீடியோல இருக்கிறதையும் மட்டும் பார்த்துக்கிட்டு வாசன்கிறவனை தூக்கி 3 மாசம் ஜெயில போட்டாப்ல. அந்த பையன் ஏதோ ஒரு வகையில வெளியில வந்து ஜாமீன்ல அடிச்சு பிடிச்சி 3 மாசம் ஜெயில இருந்துட்டு வெளில வந்தான். அவன் மேல காமிச்ச உள்ள தூக்கி போடணுங்கிற அக்கறை கூட, அந்த நடவடிக்கை கூட சீமான் மேல ஏன் எடுக்கல? அப்ப வாசன் மாதிரி அந்த பைக் ரேசர் மாதிரி ஒரு ஏமாந்த பையன் இருந்தா நீங்க அவங்க மேல ஆக்ஷன் எடுப்பீங்க. இந்த சீமான் மாதிரி அரலூசு கட்ட ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. எவனோ ஒருத்தன் பொன்முடி மேல சேர வாரி அரைச்சிட்டானா, அவன் மேல ஆக்ஷன் எடுக்கணுங்கிறீங்க. ஒரு எஸ்பி மேல காரி துப்பிக்கிட்டு இருக்கான், ஏய் 10 வருஷம் கழிச்சு வெளில வாடா, உன்ன என்ன வேணா பண்ணுவேங்கிறான். நம்ம டிஜிபி பார்த்துக்கிட்டு இருக்காரு. சென்னையில தான் சுத்தி வருது சீமா. ஏன் நம்ம இவர அருண்குமார் பார்த்துக்கிட்டு இருக்காரு, கமிஷனர். ஒரு பொன்முடி அமைச்சர் பொன்முடி கிட்ட இருக்கிற அந்த பாதுகாப்பு அதிகாரி பிஎஸ்ஓ, பொன்முடி கிட்ட பாதுகாப்பு இருக்கிற பிஎஸ்ஓ கொடுத்த புகாரின் மீது, நல்லா கேட்டுங்க மக்களே, பொன்முடி மீது சேரவாரி ஒருத்தவங்க அடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கு ராமதாஸ் ஐயாவே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. நீங்க இதை அண்டர்லைன் பண்ணுங்க. அந்த பொன்முடி மேல அந்த சேரவாரி இறச்சவங்க மீது நடவடிக்கை இப்ப எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, பொன்முடிக்கு பாதுகாப்பு அதிகாரியா போனாங்க பாருங்க, பிஎஸ்ஓ செக்யூரிட்டி, அந்த செக்யூரிட்டி கொடுத்த புகாரின் பேரில் சேரவாரி பூசினவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க. நான் கேட்கிறேன், ஒரு மாவட்டத்துடைய தலைமை அதிகாரி, சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ், எஸ்பி இருக்கிறாரு,
கூட அந்த பிஆர்ஓன்னு அந்த கமிஷனர் ஆபீஸ்ல அந்த சூப்பர் எஸ்பி ஆபீஸ்ல பிஆர்ஓன்னு ஒருத்தங்க இருப்பாங்க, ஏடிஎஸ்பின்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அந்த பர்சனல் எஸ்பியோட பர்சனல் பிஎஸ்ஓ இருப்பாங்க. ஏன் சார் நீங்க உங்களுக்கெல்லாம் கண்ணு காதெல்லாம் கேட்கலையா? பேசுறவன் நாளைக்கு சேர வாரி அடிச்சா, கல்லத்தை அடிச்சா, பெட்ரோல் பம்ப் அடிச்சா உங்க எஸ்பி செத்து போயிருவாரு. அதுக்கு மேல நடவடிக்கை எடுப்பீங்களா? சிட்டியை போட்டு சொல்றான், ஆப்டா நீ ஒரு ஐபிஎஸ்ங்கிறான், அவன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பௌத்தர் செல் என்னன்னா, திருவண்ணாமலையில் நடந்த இன்ஸ்பெக்டருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்களோ, என்ன நடவடிக்கை எடுத்தீங்களோ, இன்னைக்கு பூக்கடையில் ஒரு எஸ்ஐ ட்ரைனிங் எஸ்ஐக்கு நடந்த சின்ன பொண்ணு அந்த குழந்தை, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்களோ, தூத்துக்குடி விருது அந்த இப்போ சொன்ன பாருங்க முன்னாடி, அந்த மாதிரி தான் எஸ்பி வருண்குமார் மீதும் எடுத்தவங்க கவுத்தவங்க ஏதாவது ஒரு மேல்மட்ட விசாரணையோட அதோட விட்டுருவீங்க. டவுசரை கேட்டுட்டு தெரு தெருவா கையை கட்டி நாயை இழுத்துன்னு போற மாதிரி அந்த தெரு நாயை இழுத்துட்டு போனீங்கன்னா அடுத்த வாட்டி நிருபர்கிட்ட மைக்கு நிட்டாலே ஓடி ஒளியும். ஒரு 6 மாசம் குண்டாசுல போடு, 1 வருஷம் குண்டாசுல போடு, அந்த நாய் பேசுதான் பாரு. ஒரு கொலை முயற்சிக்கு ஈக்குவலான ஒரு பேட்டிங்க அது. ஒரு கத்தியை தூக்கிட்டு வந்து வெட்ட போறான், மிரட்டுறான், அதுக்கு ஈக்குவலான ஒரு பேட்டிங்க அது. ஆஃப்டர் நீ ஒரு ஐபிஎஸ்ங்கிறான், வா வா மோதி பார்த்துக்கலாம், நீயா நானாங்கிறான். தவறு. நான் வருண்குமார் கூட பாதிக்கப்பட்டவர் தான், தம்பி வருண்குமார் ஐபிஎஸ் கூட. ஆனா டிஜிபி என்ன பண்றாரு? சார் நீங்க நடவடிக்கை எடுக்கணும் சார். எங்க ஐயா திருபாதி பீரியட்ல கூட இந்த மாதிரி எவனும் பேசலையே. எங்க ஐயா விஸ்வநாதன் இருந்தாரு கமிஷனர், அந்த சமயம் கூட எவனும் இந்த மாதிரி எல்லாம் எடுத்து எரிஞ்சவனு பேசலையே. எங்க ஐயா எடப்பாடி முதலமைச்சரா இருந்தாரு, அப்ப கூட எவனும் இந்த மாதிரி எல்லாம் திமிரா பேசலையே. எங்க அம்மா முதலமைச்சரா இருந்தது ஜெயலலிதா, எவனும் பேசலையே. எங்க ஐயா கருணாநிதி முதலமைச்சரா இருந்தாரு, எந்த நாய் இந்த மாதிரி எல்லாம் அரை கூவலையே. ஏன் மு க ஸ்டாலின் இருக்கும் போது இந்த பிரச்சனை எல்லாம் வருது? ஏன்னா நீங்க நடவடிக்கை எடுக்க தயங்குறீங்க. இவனுடைய ஆதரவு உங்களுக்கு வேணுமா? வேணுமா? உன் இடத்துல கருணாநிதியோ, நான் ஸ்டாலினை கேட்கிறேன், உன் இடத்துல கருணாநிதியோ, உங்க அப்பான்றது வேறங்க, எங்க ஐயன் கருணாநிதியோ எங்க அம்மா ஜெயலலிதாவா இருந்தா இவனை கோமணத்தை உருவி நடுத்தருவில் அம்மனமா இழுத்துன்னு போய் பெண்ட் எடுத்துருக்கோம். இவனெல்லாம் விட்டு வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சீமான் மீது காவல்துறை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் நிச்சயமா சொல்றேன், தமிழ்நாடு அரசு மீதும் சட்டம் ஒழுங்கு மீதும் ஒட்டுமொத்த காவல்துறை மீதும் மக்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிடும். தயவு செஞ்சு சொல்றேன், எஸ்பி வருண்குமார் மீது, அதாவது அந்த புகாரின் மீது, அந்த பிரச்சனையின் மீது டிஜிபி தனிப்பட்ட விசாரணை எடுத்து சீமானை உடனடியாக நீங்கள் கைது செய்ய வேண்டும். சீமான் மீது அதிகபட்ச தண்டனை அவனுக்கு வழங்கும் விதமாக நீதிமன்றம் வரை ஆதாரப்பூர்வமாகவே எடுத்துட்டு போகணும். நான் திரும்ப சொல்றேன் சார், விஜயலட்சுமியுடைய புகாரை எடுங்க, அதுல 1008 ஆதாரம் இருக்கு. எஸ்பியை கொல்லுவாங்கிறான் மறைமுகமாக, வெளியில வா உண்டி கொண்டி பார்க்கலாங்கிறான். ஹேய், ஐபிஎஸ் ட்ரைனிங் சீமானே, ஓகே ஒரு அப்பு விட்டான்னு வச்சுக்க, நீ 3 நாளைக்கு எழுந்துக்க மாட்ட. 3 நாளைக்கு எழுந்துக்க மாட்ட சீமானே. நீ ஆமா ஓட்லே போய் பிரபாகரங்கிட்ட ட்ரைனிங் எடுத்த கதையெல்லாம் என் தங்கச்சி காளியம்மா சொல்லிச்சு. மொத்தமாவே நீ 7 நிமிஷம் முழுசா பிரபாகரனை பார்க்கலையாம். கள்ள தோணியில ஓடி ஒளிப்பி போய் பக்கத்துல போய் செல்ஃபி எடுத்துக்கிட்டு ஓடிய அந்த நாய் நீ. மணிக்கணக்கா பிரபாகரன் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு, அந்த ட்ரைனிங்ல நான் இங்க இருந்து துப்பாக்கி புடிச்ச நான் இங்க இருந்து சீனாவுக்கே அடிப்பேன் விடுவேன். ஆமா ஓட்ல இங்க இருந்து நீந்திக்கிட்டே ஸ்ரீலங்கா வரைக்கும் போனவன் நானு. டேய், உன் கதையெல்லாம் பேச்சு சுவைக்கு நல்லா இருக்கும், நாக்கு சுவைக்கு நல்லா இருக்கும், ஆனால் மனுஷனுடைய குடலுக்கு அது ஆரோக்கியமா இருக்காது. ஓகேங்களா? அந்த சுவை பாய்சன் ஆயிடும். உன் பேச்சுக்கள் அத்தனையுமே கேட்க இனிமையா இருக்கும், ஆனால் அத்தனையுமே விஷம். ஏன்னா நீயே விஷம். நான் இந்த பதிவோடைய ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நான் சொல்றது, நான் போக்கஸ் பண்றது ஒரே ஒரு ஆளைத்தான், அது டிஜிபி அவர்களையும் தமிழ்நாடுடைய காவல்துறை அமைச்சரான தமிழ்நாடு முதலமைச்சரையும் தான்.
அதுக்கு அடுத்தது இன்னொருத்தர் 2 பேரை நான் சொல்லணும். ஹோம் செக்ரட்டரி, தமிழ்நாடுடைய ஹோம் செக்ரட்டரி என்ன சார் பண்றீங்க நீங்க? சீஃப் செக்ரட்டரி என்ன பண்றீங்க சார்? இவன் ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு அரசியல்வாதி, ஒரு அரசியல்வாதி, ஒரு மூணாந்தர நாய், எதுக்குமே தகுதி இல்லாத ஒரு நாய். அந்த நாயை ஏன் வளர்த்து விடுறீங்கன்றேன் சார். எதிர்கட்சியை பேசுறான், அவனை பேசுறான், இவனை பேசுறேன், அதெல்லாம் விடுங்க, அது அரசியல். ஒரு அதிகாரியை கை நீட்டி பேசுறான், மிரட்டுறான், ஓபன் 100 பத்திரிகையாளருக்கு மத்தியில் மிரட்டுறான். அதை அழகா டெலிகாஸ்ட் பண்றாங்க. வருண்குமாரை மிரட்டுகிறார் சீமான். சூடு சொரணையோடைய அதிகாரிகள் ஆகுது. நான் கேட்கிறேன், முதலமைச்சருக்கு சூடு சொரணை இல்லையா? தலைமைச் செயலாளருக்கு சூடு சொரணை இல்லையா? ஹோம் செக்ரட்டரிக்கு சூடு சொரணை இல்லையா? டிஜிபிக்கு சூடு சொரணை இல்லையா? எஸ்பி தான் நடவடிக்கை எடுக்கல. திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரே இன்ஸ்பெக்டர், டேய் எஸ்பி கிட்ட வேலை செய்றீங்களே, கீழே கான்ஸ்டபிளா, அவருக்கு எஸ்கார்டா கண்ணை தூக்கிட்டு அவர் பக்கத்துல நிக்கிறீங்களே, அவருக்கு டிரைவரா இருக்கீங்களே, டேய் உங்களுக்கு கூட வாடா ஒரு 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 அந்த சுதந்திர உரிமை இல்ல? உங்களுக்கு இல்ல? ஒரு விசுவாசம் இல்ல? உயர் அதிகாரி எவ்வளவு ஒருத்தர் மிரட்டுறான். இப்பதான் ஒரு சட்டம் இருக்கு, யார் வேணா எங்க வேணா புகார் கொடுக்கலான்னு. கொடுக்கலாம்ல, எஸ்பியோட டிரைவர் கொடுக்கலாமே சார். எப்ப வேணா என்ன வேணா பண்ணுவேங்கிறான், எனக்கு வண்டி ஓட்ட பயமா இருக்குது, ஒரு புகாரை குடியா, நானே சொல்றேன், விசாரணை பண்ண சொல்லியா? ஒருத்தம் கூட புகார் கொடுக்க மாட்டீங்க. எஸ்பியோட டிரைவர் கொடுக்க மாட்டீங்க, எஸ்பிக்கு எஸ்கார்டா இருக்கிறவங்க கொடுக்க மாட்டீங்க, எஸ்பியோடைய குவார்டர்ஸ்ல வாட்ச்மேனா இருக்கான் பாரு, எஸ்ஐ இன்ஸ்பெக்டர், எவனும் கொடுக்க மாட்டீங்க. நீங்க எல்லாம் வாட்ச்மேன் வேலைக்கு கூட நீங்க தகுதி கிடையாது. நான் வருண்குமாருக்கு சப்போர்ட்டா பேசல, ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் சப்போர்ட்டா பேசுறேன். நீங்க எல்லாம் சகிச்சுக்கிட்டு போனீங்கன்னா தரம் தாண்டி போயிடுவீங்க. சகிப்புத்தன்மை வேறு, தரம் தாண்டி போவது வேறு. ஓகேங்களா? நம்மளுடைய தரத்தை தாழ்த்தி கொள்வது யாருக்காக இருக்கணும்? ஒரு கடவுளுக்கு கீழே தரம் தாழ்த்தி கொள்ளலாம், வணங்கலாம், கீழே விழலாம். அது சிலையா இருக்கட்டும், கல்லா இருக்கட்டும், அது மேட்ரு வேற. நம்பிக்கையின் அடிப்படையில், விசுவாசத்தின் அடிப்படையில் நம்மளுடைய தரத்தை தாழ்த்தி வணங்கலாம், அது வேற. மூணாம் தர நாய்க்கிழமாட வணங்குறது தவறு. ஒட்டுமொத்த காவல்துறையும் நான் என்ன சொல்றதுனே தெரியல, வார்த்தைகள் தான் வரவில்லை. மக்களை விழித்துக் கொள்ளுங்கள். இந்த பதிவு முழுக்க காவல்துறைக்கும் கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கும் இருந்தாலும், மக்களே, சட்டம் வருண்குமாருக்கு ஒரு நல்ல தீர்ப்பு, நல்ல விசாரணை கிடைக்கலன்னா இந்த சட்டம் ஒழுங்க நம்புறதே வேஸ்ட். எதுக்காகவுமே தயவு செஞ்சு காவல்துறை பக்கம் போகாதீங்க. உங்களுக்கு எது சரின்னு போடுதோ அதுக்கு நீங்களே எடுத்துங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆமா, அப்படிதான் போகுது. சீமான் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சட்டம் ஆளாளுக்கு கையில் எடுத்துங்க, தப்பே கிடையாது, தவறே கிடையாதுங்க. வேற எப்படி? யார் வேணா மிரட்டலாமா சொல்லுங்க? இதே ஒரு ஆள், மூணாவது ஒரு ஆள், 3rd கிளாஸ் ஃபெலோ, சென்னை கமிஷனர் மிரட்டி இருந்தா, சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர் மிரட்டி இருந்தால் சென்னை கமிஷனர் அவனை சும்மா விட்டுருப்பாரா? டிஜிபியை ஒரு ரிச்சாகார மிரட்டி இருந்தா சும்மா இருப்பாரா? ஏதோ ஒரு எஸ்பி அதிகாரி, ஒரு கொத்தனாரோ சித்தாலோ மிரட்டி இருந்தால் சும்மா இருக்குமா டிபார்ட்மெண்ட்? சார், ஒரு வருண்குமார்ங்கிறது ஒரு ஐபிஎஸ், முறையா படிச்சு முறையா ட்ரைனிங் ஆகி. சீமான் கேட்கிறேன், நீ நான் தமிழனா, எந்த மாநிலத்தை சேர்ந்தவன்? டேய் நான் கேட்கிறேன், நீ முதல்ல இந்துவா? உன் கட்சி உன்னுடையதா? நீ தமிழ்நாட்டை சேர்ந்தவனா? என் பாட்டேன் வீரபாண்டியன், என் முப்பாட்டேன் முருகன், இந்த கதையெல்லாம் சொல்லாதடா டேய், இந்த கதையெல்லாம் சொல்லாத. சிவபெருமானியே செருப்பால் அடிக்கணும்னு சொன்னவன் தான் நீ. சிவபெருமானியே சிவன் கோயிலுக்கு உன் முத பொண்டாட்டி விஜயலட்சுமி போயிட்டு வந்ததுக்கு நீ என்ன சொல்லியிருக்க? சிவபெருமானியே செருப்பால் அடிக்கணும் சொன்னவதான்டா நீ. விபூதியை பூசிக்கின்னு யாரை ஏமாத்துற? நீ ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, கிளிப்ப, நீ ஆம்பளை தானே? அவன் மேல கைய வெய்ய, நீயா நானான்னு பாக்குறேன் கொய்யால. நீ என்னடா 40 வருஷம், எனக்கெல்லாம் 4 நாள் போதும். 10 வருஷம் என்ன மயிருக்கு காத்துக்கிட்டு இருக்க?
ஆம்பளைங்க தானே. தமிழ்நாடு ஃபுல்லா உனக்கு அமைப்பு இருக்குல்ல, நிர்வாகி இருக்காங்கள, போ வருண்குமார் இருக்கிற இடத்துக்கு போ, மயிறு பிடிங்க அவன் வாசல்ல வச்சு அவனை மிரட்டா பார்ப்போம். மீடியா இருக்கிற தைரியம் நம்மள ஒன்றும் புடுங்க மாட்டாங்கன்னு. கொய்யால காவல்துறை நடவடிக்கைகளுக்கோ வருண்குமார் ரிட்டையர் ஆனா கூட சரி, வருண்குமார் மேல தவறா ஏதாவது நடவடிக்கை எடுத்த கொய்யால உண்டியலன் பண்ணிடுவேன். எச்சகல நாய்.